புக்கு சொசைட்டில வாங்கி கொடுத்து பண்ணாலும் சரி, உங்க லெவல்ல வந்து வாங்கி அவரை வந்து பண்ணி எல்லாருமே அதுதான் நமக்கு வேலை புத்தகம் மாதிரி நம்மளோட வாழ்க்கை வரலாறு வந்து அதுதான் வந்து பிரதிபலிக்கும். நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அதுல ஏறணும். சரிங்களா? அடுத்தது நம்ம தினமும் வந்து வரவு செலவு வந்து பண்றோம் இல்லைங்களா? போனது வந்து வரவு நமக்கு உள்ளுக்கு வர்றதெல்லாம் வரவு ரசீது போடணும். செலவு செய்யறதுக்கெல்லாம் செலவு சான்று போடணும். சரிங்களா? வரவு பொறுத்தவரை வரவு ரசீது போட்டு நம்ம சிக்காவை சொல்றோம் இல்லைங்களா? ஏன்னா எம்ப்ளாயி சொசைட்டில அவங்க வேற மாதிரி இருக்கும். நான் பிசிபில இருக்கிறதுனால அதை பத்தி சொல்றேன். அதனால வந்து எம்ப்ளாயி சொசைட்டில இருக்கிறவங்க என்ன இது வந்து சொன்னாங்க நினைச்சுக்காதீங்க. அதனால நான் பிசிபி இருக்கிறதுனால ஓரளவுக்கு சொல்றேன். வரவு வந்து நம்ம கேஷ் புக்கு சிட்டா இது எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? அது அப்பப்ப வந்து என்ட்ரியை போட்டு நம்ம பதிவு பண்றதுக்கு தான் இந்த ரப்சிட்டாங்கிறது கேஷ் புக்குங்கிறது. அதை பண்ணி முடிச்சதையும் அதுல இருந்து டே புக்கு இந்த சட்டை புக்கு போகணும். சரிங்களா? அந்த ரசீது சலான் எல்லாம் செலவு சலான் எல்லாம் வச்சு சட்டை புக்கு இருக்கு. அந்த சட்டை புக்கு எதுக்கு எழுதணும்னா டே புக்கு விரிவா போய் எழுத முடியாது. அது சும்பிளிப்பை பண்ணுறதுனாலதான் சட்டை புக்குல எழுதிட்டு அந்த சட்டை புக்குல வர ஒவ்வொரு கடியும் வந்து நம்ம டே புக்கு கொண்டு போறோம். டே புக்ல இருந்து ஜிஎல் போஸ்டிங் கொடுக்குறோம். சரிங்களா? மேக்சிமம் வந்து அன்னைக்கு அன்னன்னைக்கே வந்து முடிக்கிறது பாருங்க. அப்பதான் நமக்கு நல்லது. யாராவது திடீர்னு வந்து மறுநாள் போய் முடிக்கலாம்னு வைக்காதீங்க. அன்னன்னைக்கு முடிக்க வேண்டிய அத்தியாவசிய பணிகள் கையிருப்பு, நகை இருப்பு, உரை இருப்பு, அது மாதிரி இருப்புகள் வந்து என்னென்ன இருக்கோ அத்தனையோ அன்னன்னைக்கு கம்பல்சரி முடிக்கணும். சரிங்களா? முடிக்காம வீட்டுக்கு போக கூடாது. சரிங்களா? செக்ரட்டரி கொஞ்சம் அவசரமா போனாலும் நம்ம இருந்து நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி போகணும். அது மாதிரி வந்து பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டு செய்யறது நல்லது. அதே மாதிரி இப்ப உறுப்பினர் சேர்ந்த பொருளா நம்ம சங்கத்துல வந்து எந்த சங்கமா இருந்தாலும் சரி உறுப்பினர்